ஹாய், வாங்க இன்னைக்கு சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது அரைக்கிறதுக்கு தான். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஜீரகத்தூள் போடுறேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா. இப்போ வந்து நான் கசகசா போட்டுக்கிறேன். இது போட்டால் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். கசகசா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு மசாலா. இப்போ நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு கொஞ்சம் பட்டையும் அந்த இலையும் போட்டுக்கலாம். போட்டு பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். இந்த வெங்காய தக்காளி நம்ம அரைச்சதுனால எதுவுமே போட வேணாம். இப்போ அந்த அரைச்ச மசாலா நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் தேங்காய் கூட ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் சன்னா. சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சன்னா எடுத்து வச்சுருக்கேன், அதை அரைச்சிக்கலாம். அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். சன்னா வேணால் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சன்னா போட்டோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி இந்த நல்லா நம்ம அரைச்சி போட்டதுனால ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இது வெங்காயம் தக்காளி வதக்கணும்னு இல்லை, அரைச்சா மட்டும் போதும். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.